Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இந்த சிறுகதையோட இந்த செஷன் நிறுத்திட்டு நெக்ஸ்ட் நாளையிலேருந்து வேறு ஏதாவது நாவல் ஏதாவது பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன சிறுகதையில் முடிப்போம் இந்த செஷன். சிறுகதையின் பேர் வாசல். வாசல். அதற்கு மேலும் ஓட முடியாது, அப்படி இறைத்தது. தன் வாழ்நாளிலேயே அவ்வளவு ஓடினதில்லை. உடம்பின் சர்வ பாகங்களும் மூச்சு விட, வியர்வை திரை கண்ணை மறைக்க, நாக்கில் உப்பு கரிக்க, நனைந்து தவித்து தாகித்து அந்த வாசலை அடைந்தார். திரும்பி பார்த்தார். அந்த நீண்ட மிக நீண்ட பாதை காலியாக இருந்தது. துரத்தினவர்களை காணவில்லை. எதிரே பார்த்தார். மிக உயரமான சுவர், அப்பழுக்கில்லாத சுவர். சுவரில் பதிந்திருந்த ஒரே ஒரு வாசல் மூடியிருந்தது. அங்கே இருந்த கல் பெஞ்சில் உட்கார்ந்தார். அது என்ன இடம்? நான் இங்கே இதற்கு முன்னால் வந்ததில்லையே என்று கனைத்தல் கேட்டு திடுக்கிட்டு விருட்டென்று எழுந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். 10 அடி தூரத்தில் மற்றொரு கல் பெஞ்சில் ஒரு ஆசாமி உட்கார்ந்திருந்தான். கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஆத்மாவை பார்க்காமல் நேர்பார்வை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவனிடம் ஆயுதம் எதுவும் இல்லை. இப்போதான் வந்தீங்களா என்றான், நேர்பார்வை விலகாமல். ஆமாம், நீங்கள் யார்? அதை நான் உங்களோட கேட்குறேன். என் பேர் ஆத்மா. இது என்ன இடம்? இங்கே வந்து உட்காந்துக்கலாமே. இந்த கதவு திறக்க அதுக்காக தான் நானும் காத்திருக்கேன், வாருங்க. ஆத்மா நொண்டி நொண்டி அவன் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டார். அவன் போர்த்தி இருந்தான், மௌனமாகவே இருந்தான். ஆத்மாவை இதுவரை நேரில் பார்க்க முடியவில்லை. இங்கே தண்ணீர் கிடைக்குமா? தூரத்தில் நதி தெரிகிறது, அதை கடந்து தான் வந்தேன். அந்த கரையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவன் தன் பெரிய போர்வைக்குள் இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து, இதோ குடிங்க, எனக்காக ஒரு முழுங்கு வச்சுருக்கேன், உங்கள் தாகம் அதிகப்பட்டதாக தெரியுது. ஆத்மா அதை பறித்து குடித்து விட்டு நன்றி என்றார். முகத்தை துடைத்து கொண்டு, காய்வாளி மாயிட்டார் என்றார். யார்? ஜனங்கள், நன்றி கட்டவர்கள். நல்லது செய்கிறவங்களுக்கு காலம் இல்லை ஐயா. அப்படியா? ரொம்ப ஓடுனீங்களா? இந்த வயதில் இப்படி ஓடலாமா? துரத்தி கொண்டு வந்தாங்க. யார்? ஜனங்க, நன்றி கட்டவங்க. துரத்தும்படி என்ன ஆயிடுச்சே? நின்றிருந்தால் கொன்றிருப்பார்கள். என்னை நோக்கி துப்பாக்கி வெடித்தார்கள். துப்பாக்கியா? ஓ, விஷயம் தீவிரமாக இருக்குதா? என்னை உங்களால் அடையாளம் கொண்டு வர முடியலையா? ஆத்மா என்ற பேரை கேள்விப்பட்டது இல்லையா? இருக்கலாம், என் ஞாபகம் சரிவர வேலை செய்கிறதில்லைப்பா. இனி நான் நீங்கள் கேள்விப்பட்ட ஆத்மா இல்லை. புரியல? எல்லாம் போய்விட்டது. என் வீடு, என் நாடு, என் ராஜ்யம். ராஜ்யமா? நீங்கள் ராஜாவா? ஒரு வகையில் தலைவன் என்று சொல்லுங்களேன். அவங்க உங்களை துரத்தும்படியாக நீங்கள் என்ன தவறு செய்தீங்க? தவறா? நானா நல்லது செய்தேன். அந்த அறிவு கட்ட ஜனங்களுக்கு அதை அறிந்து கொள்ள புத்தி இல்லை. ஆட்டு மந்தைகள், புரட்சியா, விடுதலையா? ஆத்மா நன்றாக திரும்பி உட்கார்ந்து கொண்டார். நண்பரே, உலகத்தில் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். எவரையும் நம்பாதீங்க. கட்டின பொண்டாட்டியும் நம்பாதீங்க. சொந்த மகனை நம்பாதீங்க. எல்லாருமே சுயநலக்காரர்கள். உங்கள் முதுகில் கத்தியால் குத்துவார்கள். இவர்களுக்காக எத்தனை செய்தேன். ராப்பகல் கண் விழித்து என் நாட்டை பொன்னாடாக அமைத்தேன். குற்றம் என்பதை ஒழித்தேன். உள்காவலுக்கு தேவையில்லாமல் செய்தேன். வயதானவர்களை விடுவித்தேன். ஏழ்மையை ஒழித்தேன். அமைதியை நிலைநாட்டினேன். நான் இந்த நூற்றாண்டில் தப்பி பிறந்தவன். அவதார புருஷன் இவர்களுக்கு லாய்க்கில்லை. நதிக்கரையில் சுரத்தி சுடுகிறாங்க. தேசத்தின் பெயர் என்ன? ஏதோ ஒரு தேசம். இப்போது எனக்கு தேசம் இல்லை. என் சகலமும் போய்விட்டது. அடாடா, நல்லவர் போல தோணுதே. நல்லதாவது கெட்டதாவது அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் நல்லதே தான் செய்திருக்கீங்கன்னு தெரியுதே. அவர்களுக்கு தெரியலையே. நான் என் மனத்துக்கு தோன்றியதை செய்தேன். அதை அவங்க ஒப்புக்கொள்ளலையா? அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். பின்ன நான் கடைபிடித்த முறைகள் சரியில்லையா? முறைகள் எப்படி இருந்தால் என்ன? கடைசியில் எய்தியது தானே முக்கியம். நீங்கள் சொல்கிறீங்க, அவர்கள் அப்படி சொல்லவில்லையே. இப்போது உங்களே எடுத்துக்கொள்வோம். உங்களிடம் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீருக்கு அதிக தேவை யாருக்கு இப்போது இருந்தது? எனக்கு. ஓடி வந்தவன், இறைக்கிறவன், அதிக தாகம் உள்ளவன். எனவே எனக்கு அளித்தீங்க. இதே தர்மத்தை தான் நான் கடைபிடித்தேன் ஐயா. அதில் ஏதாவது சிக்கல் இருந்ததா? எத்தனை சிக்கல், எத்தனை போராட்டம். நீங்களே சொல்லுங்கள். ஏதோ ஒரு நாடு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதில் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க.
அந்த 1000 பேருக்கும் போதுமான உணவு இல்லை, இடம் இல்லை. எவ்வளவோ விஞ்ஞான சாகசங்கள் செய்தாலும் 600 பேர்களின் தேவையைத்தான் பூர்த்தி செய்ய முடியுது. 600 பேர்களுக்கு தான் ஆதார சுகங்களுடன் வாழ முடியும். 600 பேர்களுக்கு தான் கல்வி தர முடியும், நிழல் தர முடியும். 600 பேர் தான் நல்ல காற்றை சுவாசிக்க முடியும், உணவு பெற முடியும். அப்போது என்ன செய்வீங்க? நீரே அந்த நாட்டின் தலைவர் என்று வைத்துக்கொள்ளலாம். யோசிக்க வேண்டிய விஷயம், உற்பத்தியை பெருக்கலாம். செய்துட்டேன். பூமி தரும், கடல் தரும் சகலங்களையும் கவனித்து விட்டேன். சாப்பிடக்கூடிய அத்தனை பண்டங்களையும் சேகரித்து விட்டேன். இன்றைய விவசாய முன்னேற்றத்தின் எல்லை வரை வந்து விட்டேன். 600 பேருக்கு தான் தேர்வு. சிக்கல நாட்டின் பரப்பை அதிகப்படுத்தி பார்க்கலாமே. எப்படி அதிகப்படுத்துவது? அண்டை நாட்டுடன் போரிட்டு அங்கே கொஞ்சம் பூமியை கவர்ந்து கொள்ளலாமா? சரி, அந்த நாட்டில் 300 பேர் வாழ வேண்டிய இடத்துல 3000 பேர் வாழறாங்க. அவர்களை உள்ளே வரவிடாமல் பாதுகாப்பதே பெரிய காரியமாக இருக்கிறது. அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க? சமாளிப்பதாவது வறுமையிலும் போராட்டத்திலும் மிருகங்கள் போல வாழ்கிறார்கள். அந்த வாழ்வா உனக்கு வேண்டும்? இருப்பவர் இருக்கிறத பங்கு போட்டுக்கொண்டு எல்லோரும் அரைப்பட்டினியாக இருக்கலாமா? சரி, அதனால் என்ன நிகழ்கிறது? ஆதார தேவை, உணவு, இடம், உடை 3ம் போதவில்லை. என்ன செய்கிறாங்க? பலமுள்ளவன் அடித்து பிடுங்குகிறான், சேர்த்து வைக்கிறான், ஒழித்து வைக்கிறான், பொய் சொல்கிறான், சூறையாடுகிறான். நிகழ்வது என்ன? கையால் ஆகாதவர்கள் மடிந்து போகிறாங்க, பலம் உள்ளவன் தப்பிக்கிறான். அப்படி மடிந்து போகும் கையால் ஆகாதவர்களில் ஒரு தேர்ந்த விஞ்ஞானி இருக்கலாம், ஒரு தேர்ந்த சங்கீதக்காரன் இருக்கலாம், தத்துவ ஞானி இருக்கலாம், பொறியியல் நிபுணன் இருக்கலாம், இல்லையா? எண்ணிக்கை என்னவோ குறைந்து விடுகிறது. ஆனால் மிச்சம் இருப்பவங்க, மிச்சம் இருக்க தகுதி உள்ளவர்களா? இதை யோசிக்க வேண்டாமா? நீங்கள் எப்படி பிரச்சனையை தீர்த்தீங்க? சுலபமாக அமைதியாக தீர்வு கண்டேன். அந்த தேவையில்லாத 400 பேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டேன். சந்தடி இல்லாமல், சப்தம் இல்லாமல் ஆட்குறைப்பு செய்தேன். அவர்களை நீக்கிட்டேன்னா கொஞ்சம் அசுர வைத்தியமாக இருக்கிறத. வேறு வைத்தியம் இருக்கிறதா? அப்படியே விட்டிருந்தால் நான் முன்பு சொன்னபடி மக்கள் தொகை குறைந்திருக்கும். ஆனால் இறக்க வேண்டியவர்கள் இறந்திருக்க மாட்டாங்க. இறக்க வேண்டியவர்கள் யார் என்று எப்படி தீர்மானித்தீங்க? நான் தீர்மானிக்கலை, அதை உணர்ச்சி இல்லாத இயந்திரங்கள் தீர்மானித்தன. நாட்டின் பரப்பு இவ்வளவு, நாட்டின் உணவு உற்பத்தி இவ்வளவு, உற்பத்தி பெருக்கு இவ்வளவு, கனிம வகைகள் இவ்வளவு, இயந்திர உற்பத்தி இவ்வளவு, அடுத்த 100 ஆண்டுகள் எல்லோரும் வாழ சுகமாக ஜனப்பெருக்க வேகம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதற்கு ஏற்ப இன்றைய ஜனத்தொகை எவ்வளவு இருக்க வேண்டும், எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் உபரி ஆசாமிகள், எவ்வளவு மருத்துவர்கள் வேண்டும், எவ்வளவு கலைஞர்கள் வேண்டும், எவ்வளவு கணிதம், எவ்வளவு பௌதீகம், எவ்வளவு விவசாயம், எவ்வளவு தொழில்கள், எவ்வளவு தொழிலாளர்கள், கணவர்கள், எவ்வளவு மனைவிகள். அபாரமான கம்ப்யூட்டர் இயந்திரம் கடைசி தோட்டி வர, ஆமாம், தோட்டி வர சரிபார்த்து சொல்லிவிட்டது. மேலும் இந்த ஆதார திட்டத்தின்படி நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒரு பரிசோதனை நடத்தி அவன் புத்திசாலித்தனம் என்ன, அவன் லாய்க்கு என்ன, எல்லாவற்றையும் இந்த இயந்திரமே கணித்தது. யார் இருக்க வேண்டும், யார் இறக்க வேண்டும் என்று பட்டியலிட்டது அபார இயந்திரம். இயந்திரத்தின் திட்டப்படி அப்படியே செயல்படுத்தினேன். திட்டம் மிக ரகசியமான திட்டம். மக்கள் மறைவது ஒருவருக்கும் தெரியாமல், ஒருவருக்கும் நோகாமல், அசாத்திய திறமையுடன். அதையும் அந்த இயந்திரமே செய்தது. என்ன சொல்கிறீங்க? மௌனமாக இருந்தார் சற்று நேரம். நல்ல சித்தாந்தம் தான், ஆனால் இந்த சித்தாந்தத்தை அமைக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு எப்படி சொல்வீங்க? உரிமை நாட்டின் தலைவனான எனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு இருக்கிறது? கடவுளுக்கு. கடவுள் என்பது மனிதனின் கண்டுபிடிப்பு. நூற்றாண்டு கணக்காக மனிதன் உண்டு வைத்த ஓப்பியம். கடவுள், சொர்க்கம், நரகம் என்றெல்லாம் பயம் காட்டி மனிதனை தலையில் ஆழ்த்தியிருந்த மதங்களை முதலில் ஒழித்து கட்டினேன். உங்கள் திட்டத்தின்படி எவ்வளோ பேர் நீக்கப்பட்டாங்க? நீக்கப்பட வேண்டியவர்கள் 3 லட்சம் பேர் இன்னும் பாக்கி இருக்கிறாங்க. இருந்தும் என் திட்டத்தின் பலன்களை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். மற்ற நாடுகளின் தலைவர்கள் சிலரிடம் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அவர்களும் இந்த இயந்திரத்தை கேட்டார்கள். பின்ன என்ன தவறு நடந்ததே? அதுதான் சொன்னேன். என் சொந்த மனைவியும் மகனுமே என்னை காட்டி கொடுத்து விட்டார்கள். இந்த திட்டம் செயல்படுவது என் ஒருவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாதபடி அவ்வளோ அபாரமாக அமைந்திருந்தது. அந்த மெஷின் காணாமல் போகிறார்கள் என்று எவருக்குமே தெரியாதபடி, எவரும் அறியாதபடி. கடைசியில் என் மனைவியும் மகனும் திட்ட காகிதங்களை பார்த்து விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள். அவர்களையும் மெஷினுக்கு அனுப்பியிருக்க வேண்டும். அவர்களும் பட்டியலில் இருந்தவர்கள். அப்புறம் வதந்தி பரவி
என்னை ஒரு ராட்சசனா ஆக்கி கொலைகாரனா ஆக்கி மயிரிழையில் நான் தப்பித்து என் காரில் விரைய அவர்கள் துரத்த கார் சக்கரம் பழுதாகி நான் நதிக்கரையில் ஓட நதியை நீந்தி கடக்க அவர்கள் சுட ஆச்சரியமாக தப்பித்து இதோ உங்கள் அருகில் உட்கார்ந்திருக்கேன். துப்பாக்கி குண்டு என் முதுகில் பட்டதோ என்று கூட சந்தேகமாக இருக்கிறது. பாருங்க, ரத்தம் வருகிறதா என்று. ஆத்மா முதுகை காட்டினார். பட்டு இருக்குதே. காலில் உள்ள பெரிய வலியில் முதுகின் சின்ன வலி தெரியவில்லை. கதவு திறந்தது. அவன், பாருங்க, உள்ளே போகலாம், அங்கே நீங்கள் பத்திரமா இருக்கலாம், இனி அவங்க உங்களை துரத்த மாட்டாங்க என்றான். அந்த வாசலுக்குள் குகை ஒன்று தெரிந்தது. தூரத்தில் மெல்லிய ஆரஞ்சு நிற வெளிச்சம் தெரிந்தது. அவர்கள் உள்ளே நுழைய கதவு மூடிக்கொண்டது. இது இது என்ன இடம் என்று கேட்டார் ஆத்மா. நரகம் என்று பதில் வந்தது. முற்றும். எப்படி இருந்தது இந்த கதை? வாஸ் இன்ட்ரெஸ்டிங். யூனோ, டிக்டேட்டர்ஷிப் வச்சு கம்ப்யூட்டரை, இது யூஷுவல் ஸ்டோரி தான், பட் நைஸ் எண்டிங். எனிவே, உங்களுக்கு பிடிச்சதான்னு தெரியல, சொல்லுங்கள். எனிவே, மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நாளைக்கு ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் அ நியூ நாவல், சம்திங் லைக் தட். இன்னும் 2-3 கதை சுஜாதா அது பாக்கி இருக்குது. அது அடுத்த இந்த நாவல் முடிச்சப்புறம் முடிக்கலாம். எல்லா சுஜாதா ஸ்டோரியும் முடிக்க வேண்டான்ட்டு தான். ஏன்னா ஓகே, பாவம். தேங்க்ஸ்.